யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த மிதமிஞ்சிய செழிப்புக்கு நல்ல ஒரு இந்த தலைப்பை இப்படிதான் வச்சிருக்கணும். இந்த மிதமிஞ்சிய செழிப்புன்றது அங்க என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். சும்மா இருக்கிற தேசம் சொல்லல, ஓடுற தேசம்னாரு. அப்போ அந்த அளவுக்கு செழிப்பு மிக்க ஒரு தேசம் கானான் தேசம். அது வாக்கு பண்ணப்பட்ட ஒரு இடம். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. உன் சந்ததிக்கு நான் தருவேன் ஆண்டவர் என்ன பண்ணார்? வாக்கு பண்ணியிருந்தார். அப்போ ஓடுற தேசம்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பாலும் தேனும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்கே அந்த பால் அந்த மாட்டினுடைய மடி இருக்குதுல்ல, அந்த மடியில் இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டு கறந்துன்னு கிடக்குறாங்கல்ல, அங்கே அப்படி இல்லையா? அப்படி தட்டுனா அப்படியே பால் அப்படியே அந்த மடியில் அப்படியே ஊத்தமா, தன்னாலேயே திறந்து ஊத்தமா. அப்படிப்பட்ட ஒரு தேசம். இன்னொன்று சொல்கிறாங்க, தேனை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எதனா ஒரு பறவை அந்த கிளை ஆடினாலோ, அந்த பறவை எதனா ஒரு இப்படி தட்டினாலோ அந்த தேனு கூட்டிலேருந்து அப்படியே தேனாக ஊற்றுமா. நீங்கள் சுரண்டி தானே எடுக்கிறாங்க தேனை, அந்த இதுலேருந்து, அந்த மெழுகு மாரி இருக்கிறதுலேருந்து இப்படி சுரண்டி தானே எடுக்கிறாங்க. அப்படி இல்லை, இப்படி தட்டுனா ஊற்றமா. அப்போ அந்த அளவுக்கு செழிப்பு மிக்க ஒரு தேசம் அந்த கானான் தேசம். ஏன்னா இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்றாரு. அப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா 14வது வசனம். அதற்கு தேவன் இவன் என்ன கேட்குறான்னா, மோசே உங்களுடைய பேர் என்ன ஆண்டவரே? இவங்க கேட்பாங்களே அப்படின்னு போய், இது பேக்ரவுண்டு வேற. அதாவது இவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு, கவனிங்க, வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாருன்னா மோசேவை அனுப்புகிறாரு. மோசே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு போகிறான். அப்போ அவன் கேட்கும் போது அதை சொல்லும் போது அவன் கேட்குறான், ஆண்டவரை பார்த்து கேட்குறான், கர்த்தரை பார்த்து, நீங்கள் யார் அனுப்பிச்சான்னு கேட்பாங்க, பேர் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்குறான். மேலே பாருங்கள். அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று 13வது வசனம், 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களின் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்றது ஆண்டவரே அப்படின்றோம். கரெக்டு தானே? அப்போ ஆண்டவர் பேரை கேட்டால் சொல்கிறாரு. பாட்சா படம்லாம் யார் பார்த்தா? பாட்சா அதில் போய் டேபிளில் இப்படி கையை வச்சு பாட்சா ரஜினி சொல்லுவார், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு. சரியான சீன் அது, பார்த்துக்கிறீங்களா? பிரின்சிபல் மறந்துடுவார். அந்த பேரை கேட்டவொடனே சொல்லுவார், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாஷா, மாணிக் பாஷா அப்படின்றதும் அவர் சேர்லேருந்து எழுந்துருவார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குற டைலாக். ஓகே, கவனிங்க. பேரை கேட்டவுடனே அதில் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன். என்ன சொல்றாரு என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு போய் சொல்வாயாக. நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமம் என்ன தெரியுமா? தட்டுங்க. அதுக்கு தான் பார்த்து நேரம் தட்டி சொல்லுங்க. நீ சவுத்து பார்த்து தட்டி சொல்லு. நீ பாடு தனியா சொல்லு.
ஆண்டோடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லு. ஆண்டோடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லு. ஆண்டோடைய பேர் என்ன தெரியுமா? இருக்கிறேன். சொல்லு, இருக்கிறேன். பாவம் தனியாக உட்காந்துக்கிறேன். அவங்களுக்குன்னா பாட்டி இருக்கிறாங்க, உனக்கு யாரும் கவனிங்க. இருக்கிறேன். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? இருக்கிறேன். ஏன் இந்த பேரை சொன்னார் தெரியுமா? அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த பேரை சொன்னதுக்கான அர்த்தம், அவங்க இன்னாருடைய சந்ததி நல்லா தெரியும். ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி அப்படின்னு சொல்லின்னு இருந்த ஜனங்க. யோசேப்பினுடைய சந்ததி நாங்கள், யோசேப்பு தான் எங்களை இங்கே இட்டுன்னு வந்தார், எகிப்துக்கு இட்டுன்னு வந்தார் அப்படின்னு நல்லா அவங்களுடைய தகப்பன்மாரும் தாய்மாரும் சொல்லி சொல்லி வளர்த்த இந்த சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த ஆபிரகாமுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. அந்த தேவன் எங்கன்னு கேட்டாங்க. ஹலோ, இவங்க எந்த சமயத்தில் கேட்டாங்க தெரியுமா? நீங்கள் போய் வெளியத்தில் வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது அவன் உங்களை போட்டு ஒடுக்குவான் பத்தியா, சூப்பர்வைசரு கூட வேலை செய்கிறவங்கெல்லாம். சனியம் பூச்சுவேன் இவங்ககிட்டேருந்து எப்போ நான் விடுதலை ஆகணும், எப்போ பாரு இந்த ஓனர் வேற தொல்லை பண்ணுறான், ஃபோனை பண்ணி முடியலன்ற வர சொல்கிறான். அப்படி தானே? நம்ம என்னத்தான் நல்லா செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்க மாட்டுது. என்னத்தான் பண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணுறான், குறை சொல்லுங்கிறானுங்களே. நான் பார்த்து தான் பண்ணுறேன், எப்போ பாரு நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுங்களே. இதே புலம்பல் தான். என்ன புலம்பல்? இப்போ நீங்கள் புலம்பின்னு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதே புலம்பல் தான். மேலே என்னது? 7ஆம் வசனம். அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன். பெரும்பாக்கத்தில் இருக்கிற கமல் பாஸ்டர் சர்ச்சி, சாம் இவ்வளோ பெரிய வெளியே வருது. சாம் கவனிங்க, உங்களை உசார்படுத்தினேன், போயிடுச்சு அது, கவனிங்க. கிறிஸ் சாமுவேல் ரகு அவருடைய சர்ச்சில் இருக்கிற ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். கர்த்தர் சொல்கிறார், உங்களை பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். சூப்பர்வைசர் பண்ணுற சூப்பர்வைசர் உங்களை விரட்டுறதுனால நீங்கள் புலம்புற அந்த சத்தத்தை கேட்கவே கேட்டேன். அப்புறமா சொல்கிறார், அவர்கள் படுகிற வேதனையை அறிஞ்சிருக்கேன். வீட்டில் வந்து புலம்புறதே நான் அறிஞ்சிருக்கிறேன். வீட்டில் வந்து ஆஞ்சி ஊஞ்சி வந்து உக்காந்தா நான் இவனுங்க வேறு வேலையை பார்க்கலாமா, வேறு இடத்துல போய் வேலையை பார்க்கலாமா, ரொம்ப தொல்லை கொடுக்குறானே. எல்லாம் மூஞ்சில எல்லாம் சிரிப்பாங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும்? ஒரு நாள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஃபோனை ஆன் பண்ணி எனக்கு வச்சிட்டிங்க. உங்கள் புலம்புறதெல்லாம் நான் கேட்டேன். உண்மையாலுமா கேட்குறாங்க, உண்மையிலுமா கேட்டு மெய்யாலுமா உண்மையில கேட்டேன். நான் கேட்டுட்டேனே. எல்லாருமே அப்படிதான் புலம்பினுக்கிறாங்க. யாருமே கேட்கல, எல்லாருமே அப்படிதான் புலம்பினுக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சா நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. அவனுங்க பண்ணுற டார்ச்சர் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன்? உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண. செழிக்கணும், நீ செழிப்பாகணும். உன் வாழ்க்கையில் நீ பணத்தை பார்க்கணும், கையில் பச்சை நோட்டுங்களை கத்தியாக பார்க்கணும். இருக்கிறீங்களா? நான் விரும்பாதது என் வீட்டில் ஒன்று கிடையாது. நான் விரும்புறது எல்லாமே எனக்கு கிடைச்சது அப்படின்னு வாயை திறந்து வாயில் சொல்லணும். அதான் தட்டணும். மூளை வேலை செய்யணுமா வேணாதா? 9 ஆயிடுச்சு. உங்களை 10 மணிக்கு தான் விட போகிறேன். அதுக்கும் கை தட்டுடுங்க. நீ மட்டும் இருக்க போறியா? விட்டுடுறேன்.
கொஞ்ச நேரத்தில் இவர் வந்து சீக்கிரமாக உட்காந்த பாவத்துக்கு நம்மளை எத்தனை மணிக்கு விட்றா பத்தியா சொல்கிறாரு. நான் அவங்க படுற உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், அவங்க படுற வேதனையும் நான் என்ன பண்ணுறேன், அறிந்திருக்கிறேன்ற. பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன்றார். என்ன சொல்கிறாரு? வார்த்தை கேட்டேன், அறிந்திருக்கிறேன். அப்புறமா தான் சொல்கிறாரு, அவங்கள எங்கே எடுத்துன்னு போய் சேர்க்க போகிறேன், நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? நான் கூட கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறேன் உங்கள் கூட சேர்ந்து. உங்ககிட்ட வந்து உங்கள் கூட சேர்ந்து நானும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறேன்னா உங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படுறது இல்லை. நானும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன், சில உபத்திரவங்கள்லாம் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இருக்கிறேன். அப்போது நான் என் உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு, என் கூக்குரலையும் கர்த்தர் கேட்குறாரு, நான் படுற வேதனையும் கர்த்தர் அறிந்து இருக்கிறார். நீ படிக்கிறன்னா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க இல்லையா? இப்போ எல்லாருமே கஷ்டமான ஃபேமிலியில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஹலோ சும்மா இல்லை, பேச்சு இல்லை, வாழ்க்கையில் வரணும். நிறைய பேர் வேற வரல, அவங்களுக்குலாம் துட்டு வானா போல இருக்குதுண்ணா, நிறைய இருக்குதான். பாருங்க, வேணும், எல்லாருக்கும் பணம் வேணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் என்ன பண்ண சேர்க்கறதுக்கு நான் இறங்கி இருக்கிறேன். அவர் பேர் என்னது? இருக்கிறேன். சொல்லுங்கள், இருக்கிறேன். நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் வந்து என்னை காண்கிற தேவன் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு தாட்டு வருதுல்ல, உங்களுக்கு ஒரு யோசனை வரல, கடவுள் இருந்தால் நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும், நான் ஏன் இந்த மாதிரி இருக்கணும், என் வாழ்க்கையை இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டு வர பார்த்தீங்களா? அவங்க நம்மளுக்கு அந்த நினப்பு வருது. அவங்க வாயை திறந்து கேட்டுக்கிறாங்க போல. ஏன்னா அடிமைப்படுத்தியிருந்தாங்க எகிப்தில். அடிமைனா அவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதுவே கிடையாது. அவங்க சுதந்திரமாக இருக்க முடியாது, ஏன்னா அடிமை. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். போய் டீ குடிச்சிட்டு வரேன், காப்பி குடிச்சிட்டு வரேன், தண்ணி குடிச்சிட்டு வரேன்னா கூட நீ செஞ்சுட்டு போனா செஞ்சுட்டு தான் இருக்கணும். இருக்குதா? இருக்குறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க எப்படி கத்திருப்பாங்க? ஐயோ, அந்த ஆபிரகாமின் தேவன் எங்க, அந்த ஈசாக்கின் தேவன் எங்க, அந்த யாக்கோபின் தேவன் எங்கன்னு புலம்பி இருப்பாங்க. அதனால்தான் என்ன சொல்கிறாரு? உபத்திரவத்தை பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க கூக்குரலை கேட்டன்ற, அவங்க பேசியிருக்கிறாங்க போல, கர்த்தரை அவர் எங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, எப்பா அந்த ஆபிரகாம் இருக்கார பத்தியா, அந்த ஆபிரகாம் என் தேவன் இருக்கிறேன்னு போய் சொல்லு. ஆமென். பாட்சால ரஜினி சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அங்கே அவனுக்கு என்ன சொன்னார்? எல்ஷடாயினார் ஆபிரகாமுக்கு. இங்கே என்ன சொல்கிறாரு? நான் இருக்கிறேன்றார். அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இருக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தர் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இருக்கிறேன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? எப்படி இருக்கும்? இருக்கிறேன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுல்ல? கொடுக்குதா கொடுக்கலையா? என்ன பேட்டரி டவுன் ஆன மாதிரி இருக்கிறீங்க? சந்தோஷத்தை கொடுக்கும்ல? அதே மாதிரி தான் அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. இருக்கிறேன் அப்படின்னதும் இருக்கிறாரா அவரு? அப்போதான் அப்போ நம்பினாங்க. சில அடையாளங்கள்லாம் கொடுத்தாரு கர்த்தர். அந்த கோலை வச்சும் அந்த கையை வச்சும் குஷ்டரோகி மாரி ஆகும். உள்ளே போடுனாரு, போட்டு எடுனாரு, பார்த்தா குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி. மறுபடியும் உள்ளே போடு, இப்போ எடு, கை மறு நல்லாயிடுச்சு.
கோலை போட்டால் பாம்பு ஆகுது. இதெல்லாம் அடையாளம், போய் காட்டு, காட்டி என்ன பண்ணு, நான் தான் அவனை அமிச்சேன்னு போய் சொல்லு அப்படின்றார். அப்போது நம்ம செழிக்கிறதுக்கு கர்த்தருடைய சித்தம். அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற நிலைமை விசாலமான தேசம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசமாகிய ஒரு வாழ்க்கையை நம்ம இங்கே பெரும்பாக்கத்தில் தமிழ்நாட்டில் நம்ம வாழணும்னு கர்த்தருடைய சித்தம். நீங்கள் வாழணுன்றது கர்த்தருடைய சித்தம். ஆமென். அது எப்படி வரும் அப்படின்னா, நீ சுயத்துக்கு சாகணும். இனி நான் அல்ல, கிறிஸ்து. இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் என் வாழ்க்கையில் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி வரணும். இந்த ஜனங்களுக்கு தான் என்ன பண்ணார், அந்த எகிப்துலேருந்து கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்து கொண்டு வராரு, அந்த தேசத்துக்கு வழி நடத்துகிறாரு மோசேயை வச்சு. இந்த ஜனங்க வழியில் கர்த்தரை 10 முறை சோதிச்சாங்க. கர்த்தரே சொல்கிறார். அது அப்படியே நம்மளுக்கும் பொருந்தும். இந்த மனங்குது பற்றியா, இந்த மண்டை குழப்பம், இந்த மண்டியில் நம்ம என்ன நினைச்சுன்னுக்கிறோம். நம்ம ஜனங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் சொல்கிற ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னார், அந்த பாஸ்டர்லாம் வாழ்ந்துக்கிறார், அவர் ஜாதி வேற ஜாதி. இது பைபிள்லேயே கிடையாது. இந்த ஜாதியில் இருக்கிறவங்க தான் உயர்ந்து வருவாங்க. யாரு? ஒரு பாஸ்டர் வாயிலேருந்து வருது. இப்போ அந்த பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, பெரிய பெரிய பாஸ்டருங்களாக இருக்கிறாங்க. அவர் என்ன ஜாதினா, இந்த ஜாதிக்காரங்க உயர்ந்து இருப்பான். அப்போ நீ என்னத்த சொல்ல வரப்பா? நம்மளை பற்றி சொல்லியிருக்குது. நீ என்ன ஜாதி? புது சிருஷ்டி. நீ என்ன ஜாதி? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட ஜாதி. அப்போ அந்த ஜாதி உனக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம என்னத்தம்மா சொல்லுவோம்? பரஜாதி, மோல் அடிக்கிற ஜாதி. இருக்கிறீங்களா? இந்த ஜாதி கீதியெல்லாம் எடுத்துக்கின்னு பேசிக்கின்னு அதில் நம்பிக்கின்னு கிம்பிக்கின்னு இருந்தீங்கன்னு வைங்க. அதனால தான் சொன்னேன், சுயத்துக்கு சாகணும். ஹலோ, இருக்கிறீங்களா? அந்த வாயிலேருந்து வார்த்தையே வரக்கூடாது. நான் திருமாவளம் கட்சி, நான் தலித்து கட்சி, அந்த குச்சிலேயே குத்துனேண்ணா. இவனுங்க ஜாதி பேரை வச்சு சம்பாதிச்சிக்கின்னு ஜனங்களை ஏமாத்தின்னு, திராவிட ஜாதி. இருக்கிறீங்களா? நீ எந்த ஜாதி சொல்லு? நான் தேவ ஜாதி. என்ன ஒரு பொம்பளை கேட்டுச்சு, அது ஐயரு நோக்கு நீக்குன்னு பேசின்னு வந்துருந்தது. பின்னாடி அவா கவா காவா நீன்னு பேசின்னு வந்துச்சு. இவாள்னு பேசின்னு வந்தது. என்ன கேட்குது, என்ன ஜாதி நீங்கள் அப்படின்னு. செருப்பால் ஐடியா அப்படின்னு இருப்பேன். நானும் சொன்னேன், வேணுன்ட்டு சொன்னேன், எஸ்சின்னு சொல்லியிருப்பேன், தேவ ஜாதின்னு. தேவர் ஜாதி தான் கேள்விப்பட்டேன். அதுனா தேவ ஜாதி. ஏன்னா அது ஒழுங்காக காசு கொடுக்கணும்ல நம்மளுக்கு இறங்கும் போது. நம்ம எதனா சொல்லி டென்ஷன் ஆகிட்டு காசு கொடுக்காம இறங்கிடுச்சுன்னா இது ஏடா கூட பண்ணுதுங்க. முதல்ல நம்மளுக்கு காசு வரணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தேவர் ஜாதி எதனா சொல்லிட்டு போயிடலாம். நான் என்ன பண்ணேன், வேணுன்ட்டு சொன்னேன் பரஜாதின்னு. பரஜாதி நீ எப்படின்னு நீ கேவலமாக தான் நினைப்ப. எதனா நினச்சின்னு போ. நான் எந்த ஜாதி? ரத்தம் சிந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு. ஹலோ கவனிங்க, என்ன தேவ சாயல்லையும் தேவனுடைய ரூபத்தின் முடியும் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறக்க வச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க. இந்த ஜாதிமா நான் மண்டெல்லாம் உங்களுக்கு சூடாகணும் இதை சொல்லும் போது. நான் பரஜாதியம் கிடையாது, மோல் அடிக்கிற ஜாதியம் கிடையாது. இந்த இதுலேருந்து இந்த இனம் அந்த இனம்னு கிடையாது. நான் யாரு சொல்லுங்க எல்லாருமே? தேவ ஜாதி, தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஜாதி. சொல்லுங்க,
நம்ம அந்த ஜாதியெல்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இருக்கிறீங்களா? மிருகங்களுக்கு தான் ஜாதி கொடுத்தாரு. 1ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே தான் போட்டுக்குது ஜாதி ஜாதியாக படித்தாருன்னு. ஜோடி ஜோடியாக படித்தாரா? வாசிப்போம். ஜாதி எங்கே வருது? 21, 1ஆம் அதிகாரம் 21 படிமா. படிங்க. எங்க ஜாதி வந்துச்சு? முதல்ல இங்கே தான் வந்தது. அதுக்கப்புறம் 24. அதுக்கப்புறம் 26. போதும். 27. இப்போ இங்கே போட்டுக்கலாமா ஜாதின்னு? என்ன அவனை தேவ சாயலான ஜாதியாக சிருஷ்டித்தார்னு போட்டால் வருதா? கரெக்டாக இருக்குமா? அங்கே ஜாதியே கிடையாது ஐயா, கேட்குறீங்களா? அந்த அசிங்கமே இல்லை, அந்த ஜாதின்ற அசிங்கமே கிடையாது. நான் தேவ ஜாதின்னு சொல்கிறது கூட அசிங்கப்படுறேன். ஜாதின்றது எதுக்கு? பிரிவுக்கு. இருக்கிறீங்களா? அங்கே மிருகங்களை தான் என்ன பண்ணுறாரு? ஜாதி ஜாதியாக பிரிக்கிறாரு. இது கொக்கு ஜாதி, இது குருவி ஜாதி, இது நாட்டு விலங்கு ஜாதி, இது காட்டு விலங்கு ஜாதி. டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல். புரியுதா? காட்டு விலங்கு, நாட்டு விலங்கு. இப்போ பூனை வந்துச்சு, எலி வந்துச்சு, இங்கே வந்துச்சு. ஃபஸ்ட்டு எலி வந்துச்சு, எலி ஜாதி வந்துச்சு, அப்புறம் பூனை ஜாதி வந்துச்சு. நீங்கள் அவங்களாம் வந்து பிரசங்க கேட்க வராங்க. நோவா மாரி கூப்பிட்டான்ல எல்லா மிருகங்களும் உள்ள வாங்க. அதுமாரி வந்துட்டு போகுதுங்க. நாய் கூட கவனிங்க தம்பி, இந்த பக்கம் சாய் கவனிங்க. என்ன சொல்கிறாரு இங்கே? ஜாதி ஜாதின்னு எதுக்கு சொன்னார்? எதுக்குமா சொன்னார்? மிருகத்துக்கு தான் சொன்னார், பறவைங்களுக்கு சொன்னார். இருக்கிறீங்களா? மனுஷனுக்கு என்ன சொன்னார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவான். சர்டிஃபிகேட்டை போய் கீச்சு போட்டுடலாமா வீட்டில் போய்? எஸ்சி சர்டிஃபிகேட்டா? ஜாதிகள் இல்லை. ஒரு தடவை ஒரு காமெடியில் என்ன சொல்லுவான்? சர்டிஃபிகேட்டே இல்லையா? நல்லது. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே பாடிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இல்லை பாட்டு எடுக்கணும், இல்லை சர்டிஃபிகேட் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் வச்சு என்னத்துக்கு குழப்புற நீ? ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, தாழ்ச்சி என்னமா உயர்த்தி சொல்லல் பாவம். குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல். எனக்கு தான் வரலையே, உங்களுக்கு என்ன கேட்குறேன், நான் சொல்லலாம்ல. குலம் என்ன குலம்? நீ அன்னார் என்ன குலம்? அவ என்ன குலம்? அந்த அம்மா கேட்டுச்சுல, என்ன ஜாதி நீங்கள்? நோக்கி என்ன ஜாதி தெரியுமோ? தேவ ஜாதி அப்படின்னு நான் சொல்ல. ஏன்னா அது ஜாதியே கிடையாது. நம்மளாம் யாரு? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட தேவ மனுஷர்கள், தேவர்கள்.
நடுவில் இவனுங்க வேறு, இவனுங்கன்னா இந்த மாதிரி பிராமின்ஸு, நாடார், செட்டியார், முதலியார் இப்படியெல்லாம் வந்துருந்தாங்க. இவனுக்கு பார்த்தானுங்க போல், நீங்கள்லாம் என்ன முதலியார் முதலான்னு வச்சுன்னுக்கிறீங்க, என்ன நாடார் பாவாடை நாடான்னு வச்சுன்னுக்கிறீங்க, நீ என்ன வச்சுன்னுக்கிற பிராமின்ஸ்னு வச்சுன்னுக்கிற, நான் வைக்கிறேன் பாரா தேவர் ஜாதி. அப்படி வச்சுட்டானுங்க போல இருக்குது பேரை, தேவர் ஜாதி. நம்ம என்ன இங்கே என்ன போட்டிருக்குது, இதை எதுக்கு நம்ம பேசுகிறேன், ஒன்றும் தெரியாத மாதிரியோ கேட்டுன்னு இருப்பீங்க. நீங்கள் இந்த ஜாதியிலேருந்து வந்துக்கிறேன் நான், எனக்கு இந்த பேச்சு மாறாது, இந்த குணம் மாறாது, இந்த சுபாவம் மாறாது அப்படின்னீங்கன்னா அப்படியே கீஞ்சிச்சின்னு அர்த்தம் வாழ்க்கை. இந்த மிதமிஞ்சிய செழிப்புக்கு பாத்திரவான்களால் ஆக முடியாது. நான் இந்த ஜாதி அதனால கீழ் ஜாதி நான் அப்படின்னாலே முடிஞ்சுது கதை. நீ எங்கே வரணும், உன் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் தான், ஃபஸ்ட்டு பேப்பர் தான் சர்டிஃபிகேட், உங்கள் சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு பேப்பரில் எத்தனாவது வசனம், 26லேருந்து 28 வசனம், 28 வரைக்கும் இருக்குது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகளை எங்கே போகிறது, ஆண்டு கொள்ளுங்கன்னு ஆசீர்வதிச்சார். 26லேருந்து 28 கவனிக்கிறீங்களா? அப்போது முதல்ல பிரேக் பண்ணணும் உங்கள் மண்டியில். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, உங்களுக்கு தெரியாமையே பின்னாடி சம்டியை தடிக்கிறோம் உங்கள் மண்டியை. சம்டி பார்க்குற யார் கையில் சம்டி கொடுத்துக்கிறேன்னு புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இதெல்லாம் நீ உனக்கு தெரியாமையே உன்னை பூச்சி இழுக்கிற ஒரு காரியம். நல்லா ஒயிட் சட்டை போட்டுன்னு போகிற, காக்கா பின்னாடி ஆகி போயிடுச்சு, உனக்கு தெரியுமோ, உங்களுக்கு தெரியுமோ, உன் மேலே தானே போய்க்குது, தெரியாது, மற்றவங்க பார்த்து சொன்னால் தான் தெரியும். அதே போல தான் உனக்கே தெரியாமல் இந்த மாதிரியான தாட்டெல்லாம் இருக்குது பற்றியா, எண்ணெல்லாம் இருக்குது பற்றியா, இந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் இருக்குது பற்றியா, இதெல்லாம் நீ கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாமல் உன்னை பிடிச்சி இழுக்கிற காரியம். நல்லா கேட்டுக்கோ. மூளை நல்லா 2 பேருக்கும் வேலை செய்யும். உங்கள் 2 பேருக்கும் மந்தி போய் போ. இது ஆழ் மனதில் போய் உட்காரணும். நான் தேவ சாயல்லையும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் போய் ஆழ் மனதில் உட்காந்தா தான் நீ என்ன பண்ண முடியும், வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ண முடியும். உனக்கு செழிப்புக்கான வழி வாசல்களை கர்த்தர் திறப்பார். எனக்கு ஒருத்தருக்கு ஜாயிண்ட்டுக்கு வச்சிருக்கிறாரு. நான் தசமம் பார்க்க என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டல, 3500 ரூபா. செகண்ட் டைம் ஃபீஸும் வந்துச்சு 6000 ரூபா. என் சின்ன பையனுக்கு கட்டணும், காசு இல்லை. ஆனாலும் 5000 ரூபா தசமம் பார்க்க ஒரு ஊழியக்காரருக்கு அமிச்சேன். அமிச்ச உடனே கர்த்தர் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். கமல் பாஸ்டர் செய்கிறார் பற்றி அந்த வேலையை கமல் பாஸ்டர் தரல, வேற ஒருத்தர் மூலயமா கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிறார். நல்லா தான் தட்டேன், நான் நல்லா இருக்கிறது பிடிக்காத அவனுக்கு. அது பேசியிருக்கிறோம், இன்னும் போய் அதில் வேலையில் ஜாயிண்ட் ஆகலை. ஃபோன் பண்ணி கூப்பிட்ரு வர சொல்லியிருக்கிறேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். கவனிங்க, இன்னும் கூடி சீக்கிரத்தில் இப்போ வாடகை காரில் வரேன்ல, சொந்த காரில் வருவேன். இப்போ மட்டும் உனக்கு பிடிச்சிச்சா? சொந்த காரில் வருவேன், அதுவும் வேணுன்ட்டு என்ன மாதிரி கார்த்தமா வாங்குவேன். இவனுங்கெல்லாம் வச்சுன்னு இருக்கிறத தகர டப்பா காரு, லம்போகினி லம்போகினி. வரும்போது இவன் யார்ப்பா, இவன் வித்தியாசமாக பாஸ்டர்னு வாங்க. அவன் நம்பவும் மாட்டான், சொன்னான். நீனா தான் சொன்னாலும் நம்ப மாட்டான். இவர் பாஸ்டரா? நான் பாஸ்டர் பார்த்துக்கிறேனே.
ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு இப்படி இருப்பார். இவன் ஸ்டைலாக வரான். வரும்போது பார்த்தீங்களா ஒரு மாதிரி வந்தான்ல, சட்டையெல்லாம் கிட்டலாம் என்ன இவர் யாரும் சண்டை போட்டு இன்னும் சண்டை போட்டு சட்டை கிட்ட கைட்டிட்டு வர்றாரு. அப்படிதான் வந்தேன் பார்க்கறதுக்கு. உன்னை நம்பக்கூடாது கிறிஸ்தவன்னா. இப்போ நீங்கள் இந்த ஜனங்கள்லாம் மாயமாலமாக என்ன பண்ணிக்குது, மேலே ஒரு போர்வையை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவன்னு காட்டிக்கிறாங்க. அது கிறிஸ்தவமே கிடையாது. ஐயோ எங்கே போய் அச்சிக்கிறது நான் இதை, அது கிறிஸ்தவமே கிடையாதுன்றேன் நான். ஹலோ, உலகத்தானை விட படி மேலே இருக்கணும். படி மேலேனா படிக்கெல்லாம் மேலே உச்சியில் இருக்கணும். அதான் தேவனுக்கு மகிமை. உன்னை பார்க்கும் போதே சொல்லணும், இவன் வித்தியாசமா இருக்கிறான். வித்தியாசமா இருக்கிறான். இருக்குறீங்களா? அது நான் பாருங்க, இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்க்கல. நான் தசம பாகம் கொடுத்ததும் கர்த்தர் ஒரு வேலையை காட்டுறேன். நான் அந்த மாதிரி வேலையை நான் என்ன பண்ணேன், எதனா கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா போகலான்ற அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்தது. கவனிக்கிறீங்களா? நான் தயாராக இருக்கிறேன் அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு. அப்போது அந்த வழி வாசலை கர்த்தர் திறக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தமாக இருக்கிறதுனால போகிறேன். நீ ஆயத்தமாக இல்லாமல் நம்பாமல், ஏன்னா பரஜாதி, என் குலம் வேற, நான் இந்த மாதிரி ஆள், என் மண்டெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன பண்ண மாட்டேன், தெரியாது. ஏன்னா ப்ரிப்பேர் ஆகலைல்ல. இருக்கிறீங்களா? யாருக்கோ பேசின்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். நான் ஜெபம் பண்ணுறது என்ன தெரியுமா, அவங்க பண்ணுறதை பார்த்து நான் பண்ணோம் அப்படின்னு வரல. கர்த்தர் எனக்கு வேறு விதமான வழி வாசல்களையும் திறக்கணும். அதுலேயும் நான் என்ன பண்ணணும், சிறந்து விளங்கணும். இவர் பண்ணுறது அதே பண்ணுறதுனால இவர் இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? நான் கேட்குறது விதமாக, கர்த்தாவே எனக்கு வித்தியாசமான காரியங்கள்லேருந்து வித்தியாசமான வழியில் வித்தியாசமான செழிப்பு எனக்கு வர வைக்கணும். புரியுதுங்களா? ஒன்று லட்சால தூக்கணும், கோடிக்கணக்கில். ஃபஸ்ட்டு வேலையை முடிக்கும் போதே கோடிக்கணக்கில் பார்க்கணும். முடியுமா? மனசு ப்ரிப்பேர் ஆகணுமே. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காலையில் விடிய காத்தால எழுந்து இருக்கிறீங்களா? விடிய காலையில் எழுந்தவொடனே இந்த வசனம், ஆதியாகமம் 1:26 28 வசனம், தேவன் பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி உண்டாக்குனாரு. பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களும் ஆளுகை செய்யுங்கன்னு ஆசீர்வதிச்சார. அதை என்ன தான் ஆசீர்வதிச்சார் அப்படி நம்பணும். நீ ஆமென். இருக்கிறீங்களா? அப்படி நீ நம்பும் போது தான் அதுக்கப்புறம் வருது, அந்த தேசத்தில் பொண்ணு விளைஞ்சது. அது 2ஆம் அதிகாரம் 11-12. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். நல்லா சத்தமா படிமா. அத மட்டும் இதுதான சத்தம். போதும். அந்த தேசத்தின் பொண்ணு கெட்டதுன்னு யார் யார் சொல்றாங்க? கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க, கழட்டிடுறாங்கல்ல. பொண்ணு நல்லது கிடையாது, தப்பு. கடவுளுக்கு தங்கம்
போடக்கூடாதுன்னு. இங்கே போட்டுக்குது பொண்ணு நல்லதுன்னு. ஹலோ, இருக்கிறீங்களா? பொண்ணு நல்லதா நல்லது இல்லையா? முடிச்சிடலாம். பொண்ணு நல்லது, எனக்கு நல்லதுன்னு தெரியும், ஆனால் என் கையில் இல்லையா? பொண்ணு நல்லது சொல்லுங்க எல்லாம். பொண்ணு நல்லது. உங்கள் மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கணும்? பிரியமானவனே, கர்த்தர் சொல்றாரு, பிரியமானவளே, உன் ஆத்துமா நீ விருப்பப்படுறது எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து நடக்கணும். ஆமென். உன் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுறேன். பாலும் தேனும் ஓடுகிறது தான் நம்மளுடைய கர்த்தருடைய சித்தம். ஆமென். ஏன்னு நிற்போம். கட் பண்ணிடுமா?